ஒரு ஏழை மாணவன் ஒரு ஏழை இளைஞனை பணக்கார பெண்ணை கட்டிக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் இருந்தால் நாடக காதல் இருக்காது. கரெக்டா? உண்மைதான். அப்போ காதலில் வந்துட்டு அந்த பாகுபாடு இருக்கணும், பணக்காரன் ஏழைன்ற அந்த பிரிவினை இருக்கணும் இல்லையா? ஆமாம். உங்கள் அப்பாவுக்கு எத்தனை மனைவி? உங்கள் அப்பாவுக்கு எத்தனை மனைவி? கணக்கில்லை, எனக்கு தெரியாது, எண்ணிக்கை தெரியாது. எங்கள் அம்மா தெரியும். அதிரியம் உங்கள் அப்பாவுக்கு நிறைய ஒப்பாட்டி கூத்தியாக இருந்தாங்க. கரெக்டா? எனக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா தான் தெரியும். அப்போ உங்கள் அப்பா பண்ணது நாடக கல்யாணம். உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு 10 கூத்தியாக வச்சிருந்தாரு அப்படின்னு யார் சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க. சரி, அதனால என்ன? உங்கள் அப்பா பண்ணது நாடக கல்யாணம். கல்யாணம் பண்ணிக்கலங்க, அவர் கல்யாணம் பண்ணது எங்கள் அம்மாவை கல்யாணம். உங்கள் அம்மா வந்துட்டு ஐயருங்க முன்னாடி மந்திரம் சொல்லி தாலி கட்டிட்டு நான் உனக்கு ஒருவனுக்கு ஒருத்தியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே சத்தியம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு ஒரு 10 கூத்தியாக வச்சிருந்தாரு. உங்கள் அப்பா மப்பாட்டிகள் வச்சிருந்தாரு. உங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு. அப்போ உங்கள் அப்பா பண்ணதெல்லாம் நாடக காதல், நாடக திருமணம். இனிமே யாரெல்லாம் நாடக காதல் சொல்றாங்களோ அவங்க பண்ணதெல்லாமே என்ன தெரியுங்களா? நாடக கல்யாணம். இங்க பாருங்க, என்னுடைய ஒரு சமுதாயத்தை சொல்லும் போது உங்களுக்கு இழிவா தெரியல, உங்களுக்கு சொன்னா வலிக்குதா? கிட்டத்தட்ட இன்னைக்கு 60% ஆண்கள் அப்படிதான் இருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இருக்கீங்களா அப்படி? நான் இல்லைங்கிறதுக்காக இல்ல உங்களை சேர்த்துக்காதீங்க. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன். சரி, ரொம்ப வருத்தப்படாதீங்க. வேணா 2 கர்ச்சிப் வாங்கி தரேன், தொடச்சுக்கோங்க. நக்கல் இல்லைங்க, நான் ஏன் உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்றேன்? சரி விடுங்க மாமா, மேட்டருக்கு வாங்க. அதுதான்